வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 445 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் வடக்கு காசா முழுவதும் மிக அதிக அளவில் சண்டைகள் நடந்து வருகிறது. மத்திய காசா மற்றும் தெற்கு காசாவில் வழக்கம் போல் அதிக அளவில் இனப்படுகொலை செய்வதை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருகிறது. அதே நேரம் வடக்கு காசா பகுதியில் ஏற்கனவே உள்ளே வந்த புதிதாக இணைந்த கடந்த காலையில் நாம் கூறியதை போல புதிதாக அல்கசம் பிரிகேடில் இணைந்த 4000 போர் வீரர்கள் மிக கடுமையான சண்டையை புரிந்து வருவதாக அங்கிருந்து தகவல் வருகிறது. தினம் தினம் ஏதோ ஒரு வாகனம் அல்லது ஒரு கட்டிடத்தில் உள்ளே மறைந்திருக்கும் இஸ்ரேலிய துருப்புகள் வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடங்கிய பொழுது, அதாவது இஸ்ரேல் காசா உள்ளே நுழைந்த பொழுது எப்படி தகவல் வந்ததோ அதுபோல் தொடர்ந்து தகவல்கள் கடந்த ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இதே சமயம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் மிக கடுமையான அளவில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு விடயம், கடந்த ஒரு வாரமாக பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய மேற்குலக ஆதரவு பெற்ற அந்த நிர்வாகம் ஜெனின் கேம்ப் மற்றும் துல்காராம் கேம்ப் ஆகிய இடங்களில் சக பாலஸ்தீனியர்களை சுடுவதை தற்போது காணொலிகளாக வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது, அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எதை நோக்கி நகர்த்தப் போகிறது இந்த வெஸ்ட் பெங்கை என்பதை நாம் பேசவிருக்கிறோம். நம்முடைய தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நம்ம காசா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா, காசா என்ன நடக்குதுன்றது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அந்த கிரடால தான் அந்த வீடியோ வந்துச்சு பார்த்தேன். பலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பாஸ் இந்த பிரசிடண்டா இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சார்பா, அந்த நிர்வாகம் சார்பா ஜெனின் கேம்ப்ல வந்து நிறைய பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, அவங்க நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க பேசிட்டு இப்ப தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுடப்பட்டு கீழே கிடக்குறாரு. அவர் வந்து எடுத்துட்டு போக கூட விடாம இஸ்ரேல் எப்படி ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்துமோ அது மாதிரியான ஒரு அயக்கத்தனத்தை பாலஸ்தீன தட்டி பண்ணியிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க வெளியில போய் பேசுறாங்க எங்களுக்கு வந்து பாலஸ்தீனுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு. ஆனா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களே இவங்க சொந்த மக்களே சொல்றாங்க. இது என்ன நடக்குது இதுல? அதை பத்தி சொல்லுங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தோழர். என்னன்னா, கொலாபரேஷன் ஃபோர்ஸ் இவனுங்க வந்து காட்டி கொடுக்கும் நபர்கள். இந்த கொலாபரேஷன் ஃபோர்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிற சில ப்ரிவிலேஜ், அதாவது அமெரிக்க ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸ், குறிப்பா வந்து இஸ்ரேலுக்காக இவனுங்க இயங்கினான்னா இவனுங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். குறிப்பா வந்து இவனுங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இவனுங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ப்ரிவிலேஜுக்காக இந்த நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில இருக்கும்போது பிரிட்டிஷ்காரனுக்கு கங்காணி வேலை பார்த்தவங்க இங்க இருந்தாங்க. ஸோ இந்த உயர் ஜாதி சமூகத்தில இருந்து வந்தவங்க, கொஞ்சம் படிக்க எழுத படிக்க தெரிஞ்சவனுங்க வந்து கணக்கு புள்ள வேலை பார்த்தானுங்க, மணியார வேலை. ஸோ இவனுங்களுடைய வேலை என்னன்னாக்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கையால் வேலை பார்க்கறது தான். ஸோ கங்காணி வேலை பார்க்கறது. ஸோ அவனுங்களுக்கு தகவல் கொடுக்கறது. அதே போல அவனுங்களுக்கு ஏதாவது சிக்கல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா, உள்நாட்டுல ஏதாவது அவனுங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்ததுன்னா அந்த தகவலை கொடுத்து அதை அழிக்கிறதுக்கான படைகளை திரட்டி அனுப்புறது. இந்த மாதிரியான வேலை தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரியான கண்காணி வேலை தான் இன்னைக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி பண்ணுது. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, பாலஸ்தீன் அத்தாரிட்டிய குறிப்பா வந்து ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள், அந்த குறிப்பா வந்து இப்ப பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னா இன்னைக்கு முகமது அப்பாஸ் வந்து அதோடைய பிரசிடண்டா இருக்கிறாரு. அவர் ஃபத்தா அமைப்பினுடைய தலைவரா இருக்கிறார். ஃபத்தா அமைப்புங்கிறது யாசர் அராஃபத்தினுடைய அமைப்பு. யாசர் அராஃபத்தினுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்புக்கு வந்தவர் வந்து முகமது அப்பாஸ், மோசன்னு சொல்லுவாங்க அவங்கள. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அபு மோசன். ஸோ இந்த நபர் வந்ததுல இருந்து ஒரு கொலாபரேஷன் நபராக தான் வந்து இயங்கிட்டு இருக்காரு. அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்காக சில நன்மைகளை பெற்றுக்கிட்டு இயங்குறது தான் இவருடைய வேலை. இவர் என்னன்னா, நம்ம ஊர்ல எப்படி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுதோ,
எப்படி ரன் ஆகுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுது, அப்ரேஷன் பண்ணுது, போலீஸ் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு அடக்குமுறையில் ஈடுபடுது, நம்மள போராட்டங்கள் பண்ண விடாம தடுக்குது. இனப்படுகொலை நடந்த கூட வந்து போராட்டம் நடக்க விடாம தடுத்த போர்ட்ஸ்னாக்க டெல்லியில இருந்து வந்த ராணுவம் கிடையாது, நம்மளை தடுத்தது. நம்மளை தடுத்தது சென்னையில இருந்து இயங்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஃபோர்ஸ் தான், போலீஸ் ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளை தடுத்தது. இதே மாதிரியான ஒரு வேலையை தான், இதே கண்காணி வேலையை தான் இன்னைக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி பண்ணுது. இப்ப பாலஸ்தீன் அத்தாரிட்டி இப்ப ஏன் பண்ணுது? ஏன்னா இவ்வளவு காலம் வந்து இந்த போர் நடந்தது. ஆரம்பத்துல இருந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க ரைடு பண்ணாங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு தீவிரமா பண்ணல. இந்த அளவுக்கு வந்து பொதுமக்களை வந்து படுகொலை பண்றதெல்லாம் வந்து தீவிரமா பண்ணல. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கோ அதே வேலைகளை இவங்க திரும்ப இங்க துல்கராம்ல குறிப்பா பண்ணிட்டு இருக்காங்க, ஜெனீன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜெனீன் நகரம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான நகரம், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரம். அங்கிருந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அணி வந்து இருக்கு, இயங்குது. ஆயுதம் தங்கி எதிர்ப்பு அணி வந்து இயங்குது. அங்க பெருசா வந்து இயங்குறது இப்ப இஸ்லாமிக் ஜிகாதினுடைய குட்ஸ் பிரிகேட் தான். ஸோ குட்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து அங்க இயங்குறாங்க. அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதலையும் ஈடுபடுறாங்க. எதிர்த்து நின்று சண்டை போடுறதும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு நிறையவே இருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனா ஜெனின் நகரம் கடந்த ஒரு வாரமா வந்து முழு அடைப்பு அறிவிச்சு எந்த கடைகளும் திறக்கல. மக்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க, எந்த கடைகளும் திறக்காம தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க பலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு. அதையும் தாண்டி இவனுங்க வந்து இந்த படுகொலையை நேரடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இப்படி அனில் அகர்வாலுக்காக வேதாந்தா நிறுவனத்தினுடைய அனில் அகர்வாலுக்காக தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூட்ல தமிழ்நாடு போலீஸ் ஈடுபட்டுச்சோ அந்த மாதிரியான வேலையில இன்னைக்கு அவனுங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாமே நீங்க வந்து இந்த பேரலல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். எல்லா இடங்கள்லயும் கண்காணிகளுடைய வேலை, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அதிகாரம், அவங்களுக்கு கிடைக்கிற சில ப்ரிவிலேஜ், இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவனுங்க சொந்த மக்களுக்கு எதிராக இயங்குறதுங்கிறத நம்ம மக்கள்ல இருந்து பிறந்தவனுங்க, நம்ம மக்கள் குழுவுல இருந்து வந்தவனுங்க, நம்ம குடும்பத்தில இருந்து போனவனுங்க இவனுங்க நம்மளே கொள்றதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரிதான் அங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப ஏன் பண்றானுங்க? ஏன்னா இப்ப இந்த 14 மாசம் போர் நடந்தப்போ வந்து இவ்வளவு தீவிரமா அவனுக்கு பண்ணல. இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. காரணம் என்னன்னா, நம்ம போன முறை பேசும்போது சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் உருவாயிருக்கு. இது எங்க தொடங்குனுச்சுன்னா, அந்த பேஜர் குண்டுவெடிப்புங்கிறது லெபனான்ல ஏற்படுத்தின உடனே அந்த இடத்துல இருந்து இந்த மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. மக்கள் மத்தியில ஒரு அச்சம் உணர்வு வந்து உருவானுச்சு. ஆஹ் குறிப்பா வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இந்த எதிர்ப்பணியினுடைய வீழ்ச்சிங்கிறது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரா வந்து நடக்க ஆரம்பிச்சுது. அது வந்து பெரிய அளவுக்கு டெஸ்பாரிட்டியை வந்து உருவாக்க ஆரம்பிச்சுது, டிஃபீட்டிசத்தை வந்து உருவாக்க ஆரம்பிச்சுது. இந்த தோல்வி மனப்பான்மை இருக்குங்கல்ல, நம்ம வந்து எதிர்த்து சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த நம்பிக்கை இழப்புங்கிறது பெரிய அளவுக்கு மக்களை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ அது அங்க தொடங்குனது. அதுக்கப்புறம் அதற்கான அந்த அந்த டிஃபீட்டிசத்தை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. பட் ஆனா அதனுடைய இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு நீடிச்சு போகல. என்ன சொல்றேன்னா, எப்ப வந்து அது எடுக்கப்பட்டுச்சுன்னா, ஈரான் வந்து ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 வந்து நடத்துனுச்சு. இந்த இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ல ஒரு பெரிய வீழ்ச்சியை வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சந்திச்ச உடனே அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஈரான் வந்து ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 வந்து நடத்துனுச்சு அந்த இடத்துல. ஸோ அது நடத்தினதுக்கு அப்புறம் அந்த மொமெண்டம் வந்து திரும்ப கெயின் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. ஆனா அதற்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த பாதிப்புங்கிறது, குறிப்பா வந்து சையத் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய மரணம்ங்கிறது பெரிய அளவுக்கு டிஃபீட்டிசத்தை வந்து இந்த ஆதரவு சக்திகள் மத்தியில உருவாக்கிடுச்சு. இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஆதரவு சக்திகள் மத்தியில உருவாக்கிடுச்சு. சொல்ல போனா நம்ம நம்ம தோழர்களும் சரி, நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற தோழர்களும் சரி, அந்த இடத்துல இருந்து இந்த டிஃபீட்டிசம் மனப்பான்மைங்கிறது அவங்களுக்கு தொத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல நம்மளால வின் பண்ண முடியாது போல இருக்கு, எல்லாத்தையும் இழந்துருவோம் போல இருக்கு. இவ்வளவு காலம் வந்து அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து வந்து நம்பிக்கை இருந்துச்சு. மக்கள் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இனப்படுகொலை நடக்குது, பெரிய அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கடந்து
ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் இந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக வந்து ஈக்குவலா சண்டை போடுறாங்க. அதனால வந்து நம்மளால வெற்றி அடைய முடியும். ஏன்னா ஒரு ரெவல்யூஷனரி பார்ட்ல வந்து இந்த வெற்றி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப நம்பிக்கை கொண்டுட்டோம். அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகும்போதே நமக்கு வந்து பெரிய அளவுக்கு டிஃபீட்டிசம் வந்து பூத்தி கொள்ளுது. ஸோ இதுதான் வந்து விடுதலை போராட்டத்தை பொறுத்தளவுல வந்து பாதிக்கப்படுற மக்களினுடைய வீக்னஸ். ஏன்னா சின்ன தோல்வி ஏற்பட்டா கூட வந்து அது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இழப்புகளை ஏற்படுத்தும். பல தோல்விகளை சைனிஸ்ட் என்டிட்டி அடைஞ்சிருக்கு. ஆனா அவங்க வந்து நம்பிக்கை இழக்கல. ஏன்னா அவங்க எப்பவுமே ஆளுமை செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ். நம்மள வந்து ஈஸியா நம்மளுடைய வில் பவரை ஈஸியா உடைச்சிடலாம்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த அந்த இடத்துல இருந்துதான் அவங்க வந்து இந்த போரை வந்து அணுகுறாங்க. ஆனா நம்மளை பொறுத்தளவுல நம்ம வெறும் அண்டர் டாகா இருக்கோம். நம்ம எல்லாமே வந்து கீழ்நிலையில இருக்கிறோம். நம்ம அடிச்சு அடிச்சு வின் பண்ணி போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்குது, அந்த மோட்டிவேஷன் வந்து கிடைக்குது. சிறு தடங்கள் ஏற்பட்டுச்சுனாலும் நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த அந்த சைக்கலாஜிக்கல் தாட் ப்ராசஸ்ங்கிறது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியா ஏகாதிபத்திய சக்திகளினுடைய அடுத்த டூலை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரியாங்கிற நாடு விழுந்தது கம்ப்ளீட்டா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. இந்த அவநம்பிக்கை ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி இதுக்கு மேல வந்து காசாவும் சரி, பாலஸ்தீனுக்கான அந்த விடுதலைங்கிறது சரி, இதுக்கு மேல ஏகாதிபத்திய சக்திகள்கிட்ட நம்மளால வெற்றி அடைஞ்சு வாங்க முடியாதுங்கிற நிலையை வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேல இது கம்ப்ளீட்டா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற இந்த அணி வந்து தோல்வியை தழுவக்கூடிய நிலையில இருக்கு. அதனால இதுக்கு மேல இவங்களால வெற்றியை நோக்கி நகர முடியாது. மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. அதனால இதுக்கு மேல இவங்க போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுனாலதான் எப்படியா இருந்தாலும் ஏகாதிபத்திய சக்திகள் இதுல வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த உடனே இன்னைக்கு தாக்குதலை வந்து அவங்களே ஆரம்பிச்சாங்க. ஆனா இது அங்க அங்க நோக்கிதான் போகுமா அப்படின்னா, ஏன்னா இவ்வளவு காலம் வந்து மக்கள் மத்தியில இருந்து மிகப்பெரிய ஆதரவு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. பலஸ்தீனுக்குள்ளேயே அபு மோசனுக்கு எந்த வித ஆதரவும் கிடையாது. முகமது அப்பாஸுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 10% ஆதரவு கூட அந்த ஆளுக்கு கிடையாது. அந்த ஆள் வந்து ஒரு டம்மி. மக்கள் மத்தியில ஆதரவே இல்லாத ஒரு டம்மி. இந்த ஆளை வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஆள் வந்து வயசாகி போயிடுச்சு. அந்த ஆளுக்கு பதிலா வந்து இன்னொரு ஆளை வந்து நியமன போஸ்டுக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவரை வந்து ஐ திங்க் வந்து ஒரு மாத்திருவாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த தோல்வியை வந்து சில இடங்கள்ல ஏற்பட்ட அந்த தோல்விங்கிறது மக்கள் மத்தியில பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்திட்டதுனால இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கொலாபரேஷன் ஃபோர்ஸா வந்து முழுமையா இயங்க முடியும். தொடர்ந்து வந்து நம்ம கொலாபரேஷன் ஃபோர்ஸா தான் இயங்கி ஆகணும். நம்மளுடைய அதிகாரத்தை இந்த வகையில தான் செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப இதுல இவங்க ஏன் வந்து ஜெனின் நகரத்துல இந்த தாக்குதலை வந்து தீவிரமா பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து 2 இடத்துக்கு இவங்க கேப்பபிள்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலையில இந்த தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. ஒண்ணு, இஸ்ரேலுக்கு சொல்லணும், என்னாலே ஹேண்டில் பண்ண முடியும். அதனால காசாவை விட்டு போர் நிறுத்தம் அறிவிச்சு நீ வெளியேறினா நான் வந்து காசாவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு நிரூபிக்கணும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் நிரூபிக்கணும். அமெரிக்காவுக்கு இன்னைக்கு அவசியமானது. ஏன்னா அமெரிக்கா இந்த பலஸ்தீன் அத்தாரிட்டி நடத்துற இந்த ஒடுக்குமுறையை காட்டி தான் இஸ்ரேல்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியும். அவங்களே பார்த்துப்பாங்க, நமக்கும் அவப்பேர் வராது, மக்கள் மத்தியில இருந்து நமக்கு எதிர்ப்பு வராது. பலஸ்தீன் அத்தாரிட்டி வந்து இதை ஹேண்டில் பண்ணிச்சுன்னா நம்மளால இந்த பிரச்சனையை வந்து ரீஜனல் பவர்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நம்மளுடைய டிப்ளமசியை வந்து தொடர்ந்து வந்து மனூவரிங் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பலஸ்தீன் அத்தாரிட்டியை வந்து இந்த வேலையில வந்து ஈடுபடுத்துறாங்க. இதுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி முழுமையான உடன்பாட்டோட செயல்படுது. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஜெனீன்ல வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத மேற்குலக நாடுகள்கிட்ட காமிச்சு, குறிப்பா அமெரிக்காவுக்கிட்ட காமிச்சு, இஸ்ரேல்கிட்ட காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணி
தன்னோட பொறுப்புல நீங்க காசாவையும் ஒப்படைக்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் வந்து துரோகம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு முழுமையான விசுவாசியா நாங்க இருப்போம். நாங்க இந்த பகுதியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சூழல் இருக்குன்னு இந்த பலஸ்தீன் அத்தாரிட்டி நம்புது, மேற்குலகம் நம்புது. மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை உருவாயிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறானுங்க. சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ல பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டோங்கிறத அவங்க பாக்குறானுங்க. இதன் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சதுனால பலஸ்தீன் அத்தாரிட்டி தன்னுடைய முழுமையான முகத்தை வந்து இன்னைக்கு காமிக்க ஆரம்பிக்குது, எந்தவித மாஸ்க்கும் போடாம. ஆனா மக்கள் மத்தியில இருந்து அந்நியப்படுது, மக்கள்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா அந்நியப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு இந்த போர் ஆரம்பிச்சப்ப இருந்த ஆதரவு கூட வந்து இன்னைக்கு பலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கிடையாது. இது என்னைக்கு பலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு எதிரா சண்டை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கும்னு தெரியல. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கல். இன்னைக்கு ஆக்குபேஷன் ஃபோர்ஸ்க்கு எதிராக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள். ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கொலாபரேட்டர் கூட வந்து துரோகிகள் வந்து தங்களை முதுகுல குத்த ஆரம்பிக்கும் போது இன்னும் மிகப்பெரிய சிக்கலை தான் வந்து அவங்க எதிர்கொள்றாங்க. ஏன்னா இந்த துரோகியை அழிக்கிறதா, வெளியில இருந்து வர்ற இன்வேடரை வந்து அழிக்கிறதா? ஏன்னா வந்து அவன் ஆக்குபேஷன் ஃபோர்ஸ், அவன் வந்து அப்ரசன் பண்ணிட்டு இருக்கான், ஒடுக்குமுறை பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய முழுமையான இனப்படுகொலை போரை வந்து நம்ம மீது திணிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அவனை எதிர்கொள்றதுக்கு பதிலா இவனை எதிர்கொள்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா இது எவ்வளவு காலத்துக்கு வந்து தடுத்துக்க முடியும், எவ்வளவு காலத்துக்கு வந்து இத கண்டுக்காம விட முடியும்னா அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா ஜெனின்குள்ள இவனுங்க பண்ற அட்ராசிட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை உருவாக்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து மேற்குலக நாடுகளும் அமெரிக்கா இஸ்ரேலும் வந்து எதிர்பார்த்தது. அந்த நிலையை நோக்கி இன்னைக்கு பலஸ்தீன் அத்தாரிட்டி தள்ளிட்டாங்க. இப்போ இதுல என்னன்னா, நான் இடையில வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ரஷ்யாவும் சைனாவும் இவனுங்களுக்குள்ள உடன்பாடை ஏற்படுத்தி, அது ஃபத்தாவுக்கும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கும் உடன்பாடை ஏற்படுத்தி ஒரு யூனிஃபைடு கவர்மெண்டா வந்து இங்க உருவாக்கணும், ஒரு நேஷனல் கன்சென்சஸை உருவாக்கி இதற்கு பின்னாடி, அதாவது பாலஸ்தீனாங்கிற நாட்டை வந்து உருவாக்குறதுக்கான அடிப்படையா இவங்க எல்லாரும் வந்து நேஷனல் கன்சென்சஸை உருவாக்கி ஒரு தேசிய ஒற்றுமையை உருவாக்கி அவங்கள வந்து ஆட்சி செலுத்திக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தணுங்கிறதுக்கான முயற்சியில இவங்க 2 பேரும் வந்து இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டானுங்க இந்த பத்தா அமைப்பு. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல அவங்க ஒத்துக்கிட்ட காலகட்டத்துல இவனுங்க வந்து இந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ளல. இந்த ப்ராஜெக்ட் வந்து தோல்வி அடையுங்கிற மனப்பான்மை வந்து அவனுங்களுக்கு இருந்தது. அதாவது இஸ்ரேலுங்கிற அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா இன்னைக்கு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்ல இருக்கு, இது தொடர்ந்து வந்து இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்து அன்றைய வரைக்கும் இருந்தது. அதனால அவனுங்களுக்கு வேற வழி கிடையாது, இஸ்ரேலை வச்சுக்கிட்டு நம்மளால இந்த பகுதியை வந்து ஆளுமை செலுத்த முடியாது, இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில இருந்து நம்ம விடுபட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத நினைச்சதுனாலதான் ரஷ்யா சைனா கூட போய் அவனுங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டானுங்க. இன்னைக்கு அந்த காலம் மாறிட்டுங்க அப்படின்னு அவனுக்கு நம்புறதுனால இன்னைக்கு வழக்கமான பணியில திரும்ப வந்து ஈடுபடாது. இதுல என்னன்னா, மேற்கத்திய தரப்பு வச்ச ஸ்ட்ராட்டஜிங்கிறது பலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கொலாபரேட்டர்ஸ், இந்த ஆயுதம் தாங்கிய எதிர்ப்பு குழு, இவங்கக்குள்ள ஒற்றுமை உருவாக்க கூடாது, இவங்கக்குள்ள வந்து ஒரு உள்நாட்டு போரை உருவாக்கணுங்கிறது தான் அவனுங்க பிரதான நோக்கமா வச்சிருந்தானுங்க. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த அணி வந்து அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு விழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுல ரஷ்யாவும் சைனாவும் இந்த இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த கன்ஃபரன்ட்ரேஷன்ஸ், அதாவது இந்த சண்டைகள்ல தங்களுடைய வளமையான ஸ்ட்ராட்டஜிக் காய் நகர்த்தல்களை பண்ணுனாங்கன்னா மீண்டும் மீண்டும் தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான உதாரணம்னா இந்த நேஷனல் கன்சென்சஸை உருவாக்குறதுக்கான இந்த முயற்சியை எப்படி சர்வசாதாரணமா அவனுங்க வந்து முறிச்சிருக்கிறானுங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க இன்னும் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் ரொம்ப அதிகம். இவங்க வந்து பழைய மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா
பெரிய அளவுக்கு சிக்கல்களை தான் எதிர்கொள்வாங்க. ஸோ அதனால இவங்க வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலை வந்து இன்னைக்கு வந்துருச்சு. இது எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியுது. சிரியாக்குள்ளேயும் இதுதான் நடந்தது. உம் லெபனான்ல வந்து இந்த முயற்சி வந்து இதை முறியடிக்கிறதுக்கான முயற்சியில தான் ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய காய் நகர்த்தல்களை ரொம்ப தெளிவா நடத்துனுச்சு. இன்னும் வந்து அந்த த்ரெட் இருக்கு. உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை உருவாக்குறதுக்கான அந்த த்ரெட்டுங்கிறது இன்னும் போகல. இதே விஷயத்தை தான் அங்கேயும் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. ஆனா ஹெஸ்புல்லா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சு அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது. இன்றைய வரைக்கும் அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது. அதனாலதான் அது வந்து நான் இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்துல முழுமையா வந்து ஆர்மி கிட்ட நாங்க இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம். இதுல ஏதாவது வயலேஷன் நடந்ததுன்னா ஆர்மி தான் பார்த்துப்போம், ஆர்மி தான் அதுக்கு பொறுப்பாளி, நாங்க இதுல எந்த வகையிலையும் தாக்குதலுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலஸ்தீனுக்கு ஆதரவு ஃப்ரண்டா இயங்கிக்கிட்டு இருந்ததை தற்காலிகமா நாங்க நிறுத்தி வைக்கிறோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதை நாங்களா மீற மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அவனுங்க எதிர்பார்க்கறது. அதன் மூலமா உள்நாட்டுக்குள்ள ஒரு ரிஃப்டை உருவாக்கி மக்கள்கிட்ட இருந்து ஹெஸ்புல்லாவை அந்நியப்படுத்துறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்கு நம்ம பலியாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் முடியாதுன்னு மக்கள் மத்தியில முழுமையான நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து திரும்ப வந்து தங்களுடைய வழக்கமான காய் நகர்த்தல்களை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப அதே நிலைதான் இங்கேயும். எல்லா பக்கமும் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா உள்நாட்டுக்குள்ள சிக்கலை உருவாக்குறது. இந்த அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்றானுங்க. அதுக்கு பலியான ஒரு அமைப்பா இருக்கிறது பாலஸ்தீன் அத்தாரிட்டி. இப்போ பாலஸ்தீன் அத்தாரிட்டி கம்ப்ளீட்டா வந்து எந்தவித லெஜிட்டிமஸும் இல்லாத ஒரு அமைப்பா தான் இன்றைய காலகட்டத்துல இருக்கு. ஜனநாயக நீங்க ஜனநாயக வேல்யூ பிரகாரம் பாத்தீங்கன்னா கூட பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிறது கம்ப்ளீட்டா இந்த பகுதியில எந்தவித மக்கள் தொடர்பும் இல்லாத ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு கண்காணி வேலை பார்க்குறதே தவிர இதுக்கும் பாலஸ்தீனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்கிறது தான் கிளியரா தெரியுது. ஓகே ஓகே தொடர். இதுல நீங்க இந்த லெபனான் பத்தி பேசுனதால ஒரு தகவல் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த இவர காவந்து பிரதமர் சொல்லுவாங்கல்ல, மிகாட்டி, தற்போதைய பிரதமர் இருக்கக்கூடிய ஒரு மிகாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அஹ், இஸ்ரேல் வந்து லெபனான்ல தாக்குதல் நடத்துறதை நிப்பாட்டியே ஆகணும். நாங்க வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை வந்து நாங்க டீலை வந்து நாங்க கரெக்டா மெயின்டைன் பண்றோம். ஆனா நீங்க வந்து இப்படி தாக்குறது வந்து சரியில்லை அப்படின்றாங்க. இப்ப கூட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கயாம் அப்படின்ற பகுதியில அதுக்கு பேர் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்து மேலே தாக்குதல் நடத்தினா சொல்றாங்க. இதுக்கடையில இன்னைக்கு காலையில வந்து ஒரு சர்ச்சு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த இதுல வந்து நாளைக்கு அங்க வந்து கிறிஸ்துமஸ். லெபனான் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த தொடர் தாக்குதல் இவங்க வந்து உலகமே பார்க்குது. ஏன்னா வந்து இத்தனை நாளா நீங்க வந்து ஹெஸ்புல்லா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஹெஸ்புல்லா டோட்டலாவே ஜீரோ, சைலண்டுக்கு போறோம், சைலண்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து மக்களுக்கான வேலையில இறங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து அங்க கொண்டு போய் லெபனான் ஆர்மி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. இப்போ பிரதமரே கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதுல வந்து இப்ப பிரான்ஸ் இன்டர்வென்ட் பண்ணுமா பண்ணாதா? ஏன்னா அவங்க சொல்லிதான் இதெல்லாம் நடந்துச்சு. பிரான்ஸ் அமெரிக்கா சொல்லிதான். இவங்களோட பிரான்ஸ் என்ன நிலைப்பாடு இருக்கும் இப்போ? பிரான்ஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? ஏகாதிபத்திய சக்திகள் சேர்ந்து பானுங்க. என்ன அப்பப்ப வந்து இடையில இடையில வந்து பேசுவானுங்க, நீ பண்றது சரியில்லை, போகல, வரலன்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒப்பீனியனுக்காக வந்து பேசுவானுங்க. மக்கள் மத்தியில வெளிப்படையா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி வந்து அவனுங்க எந்த விதத்துலயும் வந்து ட்ரஸ்டபிள் கேரண்டார்ஸே கிடையாது. இவனுங்க யாருமே ட்ரஸ்டபிள் கேரண்டார்ஸ் கிடையாது. இவனுங்களுடைய நிலையை நீங்க வந்து எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். மின்ஸ்க் ஒப்பந்தம் பிரான்ஸ் ஜெர்மனியோடைய கேரண்டியில தான் வந்து நடந்தது. அது என்ன ஆச்சு? 2 ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. மின்ஸ்க் 1, மின்ஸ்க் 2, 2 ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இவனுங்க வந்து ஒரு ஒரு நடுநிலைமையான கேரண்டார் கிடையாது. இவனுங்க 2 பேரும் எவனுமே வந்து கிடையாது. மேற்கத்திய தரப்பை பொறுத்தளவுல எவனுமே கேரண்டாருங்கிறவன் நேர்மையானவனா கிடையாது. இவனுங்களுக்கு தேவைன்னா அப்படியே உடைச்சு விட்டுருவானுங்க. எந்த வித
இவனுங்க வந்து எப்படின்னா அடுத்தவனை வீழ்த்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒப்பந்தங்களே போடுவானுங்களே தவிர, நீங்க இது பல இடங்கள்ல பார்க்கலாம் தோழர். நீங்க வந்து இப்ப இது இந்த ஹயத் தஹ்ரீர் அல்சாம் அமைப்பு அடிச்சு விரட்டும் போது, இந்த பகுதியில இருந்து அவனுங்க விரட்டி அடிக்கும் போது இட்லிப்க்கு போனானுங்க. இட்லிப்ல போன உடனே இதை வந்து பேச்சுவார்த்தை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவனுங்களை சுத்தமா அடிச்சு அங்கிருந்து விரட்டி இருக்கணும். விரட்ட விடாத அளவுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு துருக்கி வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன், அதனால வந்து இவங்களை வந்து விரட்டாதீங்க, இவனுங்க வந்து உள்ளுக்கு வர மாட்டான்னு சொல்லி டர்க்கி வந்து ஒப்பந்தம் கொடுத்தான். அதாவது ஒப்புதல் கொடுத்தான், கேரண்டாரா இருந்தான். கடைசி என்ன ஆச்சு? அவனுங்க வந்து ரீஆர்ம் பண்ணி மீண்டும் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைச்சு மீண்டும் உள்ளுக்கு வர்றதுக்கான கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த காலகட்டத்துல அவனுக்கு பின்வாங்கிட்டு மீண்டும் வரணுங்கிறத நோக்கமா வச்சுக்கிட்டு தான் அவங்களை வந்து தாக்குதலுக்கு வர வேண்டாம், நிறுத்துங்கிறான். இலங்கையில ஒப்பந்தம் என்ன ஆச்சு? இலங்கையில அமைதி ஒப்பந்தம்ங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இலங்கையில அமைதி ஒப்பந்தம் உருவான அந்த காலகட்டம் முழுக்க ரீஆர்ம் பண்றதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் பயன்படுத்தினாங்க. பட் நீங்க எங்க போனீங்கனாலும் இவனுங்க முன்னாடி வந்து ஒரு அமைதி, ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வைக்கிறானுங்கன்னா, இவனுங்க அந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறானுங்க, அதனால இந்த நேரத்துல நம்மளால சண்டை போட முடியாதுங்கிறதுக்காக இவனுங்களே வந்து ஊருக்கும் உலகத்துக்கும் நாங்க அமைதியை விரும்புறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவங்கள பலப்படுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப வருவானுங்க. இதுதான் அவனுங்களுடைய தொடர்ந்த நிகழ்வு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அதுதான் நடக்குது. இப்ப என்னன்னா, இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல போரை வந்து தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சிக்கல். இஸ்ரேலுடைய ராணுவம் 20% ரிசர்விஸ்ட் போனவனுங்க திருப்பி வரல. ஏற்கனவே இருந்த எலைட் பிரிகேடு, குலானி பிரிகேடு பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சது, பெரிய அளவுக்கு கேசுவலிட்டிஸ் எதிர்கொண்டது. அவனுங்களால 2 மாச போருக்கு அப்புறம் ஒரு கிராமத்தை கூட பிடிக்க முடியல. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறதுனால இதை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுவானுங்க. இந்த ப்ரெஷரை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்கன்னா தோல்வி அடைஞ்சு ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த சீஸ்ஃபயரை அவங்க கொண்டு வந்தானுங்க. இப்ப இந்த ஹெஸ்புல்லாவை பொறுத்தளவுல ஹெஸ்புல்லாவுக்கு அவனுங்க என்ன சிக்கலை உருவாக்கி இருந்தாங்கன்னா, ஏற்கனவே லீடர்ஷிப் போயிடுச்சு. லீடர்ஷிப் தான் மக்களுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இருக்கிற அந்த ஃபேப்ரிக்ங்கிறது லீடர்ஷிப்ல இருந்து தான் வருது. ஏன்னா ஹசன் நஸ்ரல்லாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து அந்த மக்கள் மத்தியில இருக்கு. ஹசன் நஸ்ரல்லா சொன்னா அது வந்து கரெக்டா இருக்கும், அவர் நமக்காக தான் செயல்படுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து லெபனான் மக்கள் மத்தியில இருக்கு. அவரை நம்பி அவரை மலை போல் நம்பினவங்க வந்து இருக்காங்க, முழுமையா வந்து நம்பினவங்க. அவரை வந்து வீழ்த்திட்டாங்க. அவரை வீழ்த்தினதுக்கு அப்புறம் அந்த ஹெஸ்புல்லாவுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்புங்கிறது, அந்த அந்த உறவுங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்தது. ஏன்னா ஹெஸ்புல்லா இருக்கிற வரைக்கும் அந்த மக்கள் ஹெஸ்புல்லா, அதாவது ஹசன் நஸ்ரல்லா இருக்கிற வரைக்கும் அந்த மக்கள் ஹெஸ்புல்லா பார்த்ததுங்கிறதும், ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இழப்புக்கு அப்புறம் ஹெஸ்புல்லாவை பார்க்கறதும் வேறு விதமா. ஸோ அதனால அதெல்லாம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து மறுபடியும் உருவாக்கி ஆகணும், மக்கள்கிட்ட வந்து தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி ஆகணும், அந்த உறவை வந்து மீண்டும் வந்து புதுப்பிச்சாகணும். ஸோ இந்த லீடர்ஷிப் கேப்புங்கிறது, மக்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்புங்கிறது ஒரு பெரிய வீக்னஸை வந்து சந்திக்குது இந்த போர் காலகட்டத்துல. ஏன்னா அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் அதே மாதிரி அவங்க பல இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. ஏற்கனவே நிறைய இந்த அதாவது மிலிட்டரி லீடர்ஷிப்லயும் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க. கமாண்ட் சென்டருங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. போரை வந்து தொடர்ந்து நடத்துறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உள்நாட்டுல மக்கள் வந்து நம்பிக்கை இழக்காம ஹெஸ்புல்லாவை வந்து எப்பவும் பார்த்த மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. திரும்ப அந்த சோசியல் கான்ட்ராக்டை வந்து புதுப்பிச்சாகணும். அந்த மக்கள் கூட இருக்கிற ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கிற தொடர்பை வந்து புதுப்பிச்சாகணும், நம்பிக்கை உருவாக்கணும். ஸோ அதற்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து அக்ரி பண்ணாங்க. இந்த அக்ரி பண்ண உடனே அவங்களுடைய நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான நடவடிக்கைகளை தான் இமீடியட்டா ஈடுபட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உடனடியா
இந்த போர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக ஒரு தொகையை வந்து அறிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான தொகையை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. அதை உடனடியா செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. உடனடியா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுறாங்க. வீடு போனவங்க, வீடு பாதிப்பு உள்ளானவங்க, வீட்டுல இருந்த பொருட்கள் சேதமடைஞ்சவங்க, இவங்க எல்லாருக்கும் உடனடியா நிவாரண தொகை கொடுக்குறாங்க. அது $18,000 இருந்து ஆரம்பிச்சு வருஷத்துக்கு $8,000 அளவுக்கு வந்து புதுசா வீடு கட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறது. குறிப்பா வந்து லெட்டான் ரிவருக்கு தெற்கு பகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியா வீடு கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து சீஸ்ஃபயர் இருக்கு. அப்ப அங்க சீஸ்ஃபயர் இருக்கும்போது அங்க புதுசா போய் திரும்ப வீடை கட்டி கொடுக்க முடியாது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா தான் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வருஷத்துக்கு $8,000 நீங்க வீடு எடுத்து தங்கிக்கிறதுக்கு. ஸோ அதே போல ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறத உடனடியா அறிவிச்சு இந்த பணத்துக்கான காசோலையை வந்து உடனடியா கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து திரும்ப ஹசன் நஸ்ரல்லா இல்லைன்னு நீங்க பயப்படாதீங்க, ஹசன் நஸ்ரல்லா என்ன பண்ணாரோ அதை நாங்க தொடர்ந்து பண்ணுவோம், அதற்காக தான் நாங்க இருக்கோங்கிறத அந்த மக்கள்கிட்ட ப்ரூஃப் பண்றாங்க. ஸோ இந்த இந்த சீஸ்ஃபயர் காலகட்டங்கிறது அவங்களுக்கு அதுக்காகவும் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஹெஸ்புல்லா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போர்ல ஈடுபட்டதுனாலதான் இஸ்ரேல் வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்துச்சு. ஸோ அதனால ஹெஸ்புல்லாங்கிறது பாலஸ்தீனியர்களை தான் பிரதானமா பாக்குது, லெபனான் மக்களை பெருசா பார்க்கல, அதனால லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டமைச்சானுங்க. மேற்கத்திய தரப்பு தான் இந்த பிரச்சாரத்தை கட்டமைக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற கொலாபரேஷன் போர்ஸ் கூட சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை கட்டமைக்குது உள்ளுக்குள்ள. ஏற்கனவே அந்த சொசைட்டி பிளவுபட்ட சொசைட்டி, பல செக்ட் இருக்கு, நம்ம பல முறை பேசிட்டோம். ஸோ அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க போர் முனையில வந்து நீங்க எதிரியை எதிர்த்து சண்டை போடுறது மட்டுமே வந்து உங்களுக்கு வெற்றியை தராது. உங்க மக்கள் மத்தியிலையும் பிளவில்லாம பார்த்துக்கிட்டு தான் நீங்க வந்து எதிரியோட சண்டை போட முடியும். ஸோ அதுதான் உங்களுடைய பலம். மக்கள்கிட்ட இருந்து இருக்கிற ஆதரவு தான் உங்களுடைய பலம். அதுதான் இன்னைக்கு உடையுது பாலஸ்தீனை பொறுத்தளவுல. பாலஸ்தீன்ல மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் குழுவில இருந்து வரக்கூடிய இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிற இந்த போர்ஸ் இவங்களுக்கு எதிராக இயங்கும் போது இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த முரண்பாடுங்கிறது கூர்மை அடையுது. ஸோ அது வந்து இங்க ஒர்க் ஆகுது. ஹெஸ்புல்லா அதை அவாய்ட் பண்றதுக்கான முயற்சியை தான் இந்த இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுது. ஸோ இப்போ இதுல பாலஸ்தீனியத்துக்கு எதிராக அந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இந்த சண்டைக்கு போனதுனாலதான் நம்ம மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, இல்லைன்னா இஸ்ரேல் நம்மள தாக்கி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிருங்க. இது வந்து இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி ஆகணும் ஹெஸ்புல்லாவுக்கு. அதே மாதிரி ஹெஸ்புல்லா அங்க இருக்கிறதுனாலதான் நம்ம மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஹெஸ்புல்லாங்கிறது எப்பவுமே இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கி இருக்கு, அதனால ஹெஸ்புல்லா இருந்தாலே நம்மளை தாக்குவிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் இல்லைங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நாங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவனுங்க வந்து ஆக்குபேஷன் பண்ணுங்கிற நோக்கத்துல இருக்கிறாங்க, லெபனானை பிடிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட புரிய வச்சாகணும். ஸோ இது ரெண்டு பிரச்சாரங்களும் தீவிரமா அந்த உள்நாட்டுக்குள்ள பரப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எதிர்கொண்டாகணும். ஏற்கனவே லீடர்ஷிப் கேப் இருக்கு, மக்களுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இருக்கிற அந்த உறவுல மிகப்பெரிய சிக்கல் வந்து விழுந்திருக்கு லீடர் இல்லாதனால. அதே போல இந்த பிரச்சாரங்கள் தீவிரமா வைக்கப்படுது. இதெல்லாம் உருவானுச்சுன்னா, உள்நாட்டுக்குள்ள சண்டை உருவானுச்சுன்னா இவனுக்கு அதுதான் சான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இவன் வந்து ஃபுல்லா வந்து ஹெஸ்புல்லாவை அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்கிறதுக்காக தான் இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துலதான் அவங்க அந்த போர் நிறுத்தத்தை ஓகே சொன்னாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு சிரியால வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே சிரியால இருந்து எந்தவித தாக்குதலும் இஸ்ரேல் மீது நடத்தப்படல. சிரியா வந்து ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை எதிர்கொண்டதே தவிர ஒரு டைம் கூட திருப்பி தாக்கல இஸ்ரேல. ஆனா சிரியா அரசாங்கம் விழுந்த உடனே இவனுங்க தான் சொல்றானுங்க, நாங்க தான் வந்து சிரியன் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு தூபம் போட்டவங்க, நாங்க தான் வந்து இந்த வீழ்ச்சியை வந்து திட்டமிட்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்களே வெளிப்படையா பேசுறானுங்க. நெத்தன்யாகு வெளிப்படையா பேசுறாரு, என்னுடைய முயற்சியில தான் சிரியா வந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா சிரியா எதுவுமே தாக்குதல் நடத்தல. உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் தான் இப்போ உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கதான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ
நீங்க எதுவுமே பண்ணாம சிரியா வந்து பாதுகாக்கிறது தானே உங்களுடைய வேலையா இருக்கு. உங்களுக்கு நோக்கம் வந்து அசாது தான் பிரச்சனை, அசாது தான் எனக்கு எதிரி, அசாதுனாலதான் இந்த நாடு வந்து கஷ்டப்படுது அப்படின்னா, அசாது வெளியேறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையில நீங்க ஈடுபடணும். சிரியாவினுடைய சோவர்னிட்டியை பாதுகாக்கிறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம். அசாது போயிட்டாப்ல அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய தேர்தல் மூலமாவோ இல்ல எப்படியோ அவங்க வந்து அவங்களுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிட்டோம். மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு அரசாங்கம் புதுசா உருவாகுது, அதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தானே நீங்க போகணும். ஆனா என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாத்தையும் அழிச்சது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா கோலன் ஹைட்ஸ் வழியா ஏற்கனவே இருந்த ஆக்குபேஷன் பண்ண இடத்தை தாண்டி டமாஸ்கஸ் நெருங்கி போக ஆரம்பிச்சாங்க ஆக்குபேஷனுக்கு. சோ இப்ப இது என்னத்த தெளிவுபடுத்துது, அப்பவும் வந்து எதிர்ப்பு வரல, சிரியால இருந்து எந்த எதிர்ப்பும் வரல. மக்கள் தான் போராடுறாங்க, மக்கள் போராடுறவங்கள அடிக்கிறாங்க, போராட்டம் நடத்துறவங்கள தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்தவித அரசு எதிர்ப்பும் கிடையாது. படைகள் எந்த படைகளும் வந்து இஸ்ரேல் போர்ஸை வந்து எதிர்த்து சண்டை போடல. அவங்க பாட்டுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு போன அதே குரூப் தான், அதே படைப்பிரிவு தான் இன்னைக்கு கோலான் ஹைட்ஸ் வழியா சிரியாக்குள்ள போயிட்டு இருக்கு. இது ஏன் போகுது, இப்ப இவங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா இவங்க ஆக்குபேஷன் ஃபோர்ஸ், இவங்களுக்கு லேண்ட் கிராப் பண்ணணும், இந்த பகுதியில எல்லா நாடுகளையும் பிடிக்கணுங்கிறத தான் நோக்கமா வச்சிருக்கு இந்த அரசாங்கம். இந்த நாடே அதற்காக தான் இருக்கு. இது ஒரு காலனியா இருக்கு, இது விரிவாக்க நோக்கத்தோட தான் இந்த காலனிங்கிறது இயங்குது. ஸோ இன்னைக்கு ஹெஸ்புல்லா இருக்கிறதுனாலதான் லெபனான்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்ன பிரச்சாரம் கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. எதுவுமே தாக்குதல் நடத்தாத சிரியாக்குள்ளேயே போறாங்கன்னா, ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தாம இருந்ததுன்னா லெபனானு கண்டிப்பா புடிச்சிருவாங்கிறத இன்னைக்கு லெபனான் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ஒரு பிரச்சாரம் கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. ஹெஸ்புல்லா பாலஸ்தீனியர்களுக்காக தாக்குதல் நடத்தினதுனாலதான் லெபனானுக்குள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது, அதனால லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்ன வாதம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா உடைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு எந்த தாக்குதலும் ஹெஸ்புல்லா நடத்தல, பாலஸ்தீனியர்களுக்காக இன்னைக்கு எந்த தாக்குதலும் ஹெஸ்புல்லா நடத்தல, ஆனாலும் தாக்குதல் நடத்துவது இஸ்ரேல். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன, ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தினாலும் சரி நடத்தலைனாலும் சரி அவன் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவான், லெபனான் மக்களை கொல்லுவான். ஏன்னா அவனுடைய நோக்கமே லெபனானை வந்து ஆக்குபேஷன் பண்றதுதான் அவனுடைய நோக்கம். இதை ரெண்டையுமே இன்னைக்கு ஹெஸ்புல்லா வந்து அந்த மக்களுக்கு புரிய வச்சிருக்கு. ஸோ இப்ப இந்த ரெண்டு மிக முக்கியமான விஷயம் உள்நாட்டுக்குள்ள அவங்க புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதற்காக இந்த சீஸ்ஃபயர் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த சோசியல் ஃபேப்ரிக் விட்டு போன அந்த தொடர்பை வந்து புதுப்பிக்க வேண்டிய கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. அதை இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தன்னுடைய விரிவாக்க நலன் நோக்கி நகருது, கம்ப்ளீட்டா ப்ரொவோக் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுது. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க உள்நாட்டிலும் பேசிக்கிட்டீங்க, உள்நாட்டுல இருக்கிற போர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்புல்லா இல்லைன்னாக்க இந்த பிரச்சனையே இருக்காது, ஹெஸ்புல்லா தான் தாக்கணும், அதாவது நம்மளை பாதுகாக்குதா, அதெல்லாம் பாதுகாக்கல, நம்மளுடைய அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராணுவமே இருக்கு, ராணுவமே போய் பாதுகாக்கட்டும், இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தாம ராணுவம் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா சொல்லுது. ஆனா லெபனான் ராணுவத்தினால பாதுகாக்க முடியல. லெபனான் ராணுவம் இருக்கும் போதே லெபனான் ராணுவத்தினுடைய போஸ்ட் மேலேயே கொண்டு வந்து அவனுக்கு குண்டை போடுறாங்க. எதுவுமே பண்ண முடியல லெபனான் ராணுவத்தினால. இனிமே மக்கள் மத்தியில லெபனானை பொறுத்தளவுல ஹெஸ்புல்லா இல்லைன்னா இவனுங்களை தடுக்கவே முடியாது. ஹெஸ்புல்லா இருக்கிறதுனாலதான் இவனுங்களை தடுத்து நிறுத்த முடியுதே தவிர ஹெஸ்புல்லா இல்லைன்னா தடுக்க முடியாது. நம்மளுடைய ராணுவம் ஒண்ணுக்கும் ஆகாத ராணுவம், ராணுவத்தினால நம்மளால காப்பாற்ற முடியாதுங்கிறத இன்னைக்கு மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் உங்களுக்கு தேவைப்பட்டது. இனிமே இந்த இந்த காலகட்டம்ங்கிறது அவங்களுக்கு தேவையான காலகட்டம். மீண்டும் வந்து அவங்களுடைய படைகளை புதுப்பிக்கிறது, அவங்களுடைய ரிசோர்சஸ் ரெடி பண்றது, ஆயுத உற்பத்தியை வந்து தீவிரப்படுத்துறது, இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து மீண்டும் போருக்கு வந்து இஸ்ரேல் வந்து, அதாவது உள்ளூர்ல இருந்தே வரணும். இப்ப மிக்காட்டி சொல்ற மாதிரி உள்ளூர்ல இருந்து வரணும். உள்ளூர்ல இருந்து என்ன சொல்லணும்னா, ஹெஸ்புல்லா வந்து இந்த இன்வேஷனை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு,
ஹெஸ்புல்லா வந்து இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போர்சஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது, அரசியல் பிரமுகர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஹெஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்கும். மீண்டும் வந்து இந்த சைனிஸ்ட் என்டிட்டிக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிக்கும். அது நேரடியா அரசு உறுப்புல இருந்து வரணும், அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்து அந்த அந்த கருத்துங்கிறது வரணும். அது மக்கள் மத்தியில இருந்து வர்ற கருத்தா எடுத்துக்கிட்டு ஹிஸ்புல்லா வந்து மீண்டும் போரை வந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் அந்த இந்த சீஸ்ஃபயர் காலகட்டம்ங்கிறது நகருது. அந்த பின்னணியில தான் ஹெஸ்புல்லாவினுடைய அமைதிங்கிறதும் இருக்கு. இதை ப்ரொவோக் பண்றதுக்கான முயற்சியா தான் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு லெபனான்ல. ஓகே ஓகே, புரியுது தோழர். பார்க்கலாம், இது அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது இந்த ரஷ்யா இதுல ஏதாவது தகவல் இருக்கா தோழர்? ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏதாவது இப்போ ஏதாவது முன்னேற்றம் நகர்ந்திருக்கா? முன்னேற்றம்னா ரஷ்ய போர், யுக்ரைன் போரை பொறுத்தளவுல ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து சமீபத்துல நடந்த நிகழ்வுனா, அவங்களுடைய முக்கியமான ஜெனரல் ஒருத்தரை அசாசினேட் பண்ணிருக்கு எஸ்பியு, அதாவது ஈரான் யுக்ரைனுடைய உளவு பிரிவு. ஸோ அந்த அந்த அசாசினேஷன்ங்கிறது மாஸ்கோக்குள்ள நடத்தியிருக்கிறாங்க. ஒரு மோட்டார் சைக்கிள்ல குண்டு வச்சு அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான எதிர்விளைவுகள் கண்டிப்பா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இன்னைக்கு ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கான காலவாசம்ங்கிறது இன்னொரு 3 வாரம் 4 வாரம் 3 வாரம் தான் இருக்கு. இப்ப இந்த 3 வாரத்துக்காக அவங்க வெயிட் பண்றதா தெரியுது. அதே போல ரஷ்யாவினுடைய நேத்து நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், ரஷ்யா வந்து இந்த தீவிரவாதிகள் இந்த தோல்வி, அதாவது சிரியால ஏற்பட்ட இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்டுங்கிறத அது மறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். இப்ப என்னன்னா, இப்ப பல தகவல்கள் வந்து அதுக்கப்புறம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் புது தகவல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளியரா என்ன தெரியுதுன்னா, லாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, சிரியாக்குள்ள நடந்த மாற்றங்கள் எல்லாமே என்னத்தை உறுதிப்படுத்துதுன்னா, மேற்கத்திய தரப்புக்கும், அதாவது மேற்கத்திய தரப்புன்னா நீங்க வந்து துருக்கியையும் அதுல இணைச்சிக்கலாம், இல்ல துருக்கியை வந்து ஒதுக்கிட்டு கூட நீங்க பேசலாம். இது பெரிய ட்ராப்பா தான் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறதா தெரியுது. ஏன்னா இந்த இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் அலப்போல இருந்து உள்ளுக்கு வர ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்கு வந்து 13 நாள்ல வந்து தோழர் இல்ல, எனக்கு புரியல. யாரு யாருக்கான ட்ராப் வச்சிருக்கா? அதாவது ரஷ்யா, ஈரான் இவங்க வந்து அவங்களுக்கு ட்ராப் வச்சதாதான் தெரியுது. அதாவது மேற்கத்திய தரப்புக்கு ட்ராப் வச்சதாதான் தெரியுது. எந்த பின்னணியில நான் சொல்றேன்னா, இந்த இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 13 நாள்ல டமாஸ்கஸ் வந்துட்டாங்க. 13 நாள்ல டமாஸ்கஸ் வருவாங்கங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளவு வேகமா உள்ளுக்கு வந்துருவாங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இந்த இந்த 13 நாள் காலகட்டத்துல ஈரானுடைய போர்சஸ், குறிப்பா வந்து அவங்களுடைய அட்வைசர்ஸ் உள்ளுக்கு இருந்தவங்க எல்லாருமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. யாருமே அங்க கிடையாது. அவங்களுடைய படைப்பிரிவுகள் யாருமே கிடையாது. ஈரானுடைய படைப்பிரிவுகள் யாருமே. அதே போல ரஷ்யாவினுடைய போர்சஸ் குறிப்பா வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு 2 நாள்ல, குறிப்பா வந்து அலப்போ வரும்போது அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்காங்க. அலப்போ வரும்போது அவங்க அவங்களுடைய மிலிட்டரி அகாடமில பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு 900 பேர் வந்து அங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள வெளியேற்றுறதுக்காக துருக்கி கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த சிரியால இருந்த எல்லா போர்ஸையுமே வந்து அவங்க வெளியேற்றிட்டாங்க. எக்ஸப்ட் அந்த 2 பேசஸ்ல இருந்த ஆட்களை தவிர மற்ற எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டாங்க. ஹெஸ்புல்லா இந்த ஹெஸ்புல்லா படைப்பிரிவுகள் சிரியாக்குள்ள யாருமே கிடையாது. பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டினுடைய படைப்பிரிவுகள் யாருமே கிடையாது. இவங்க எல்லாருமே வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ 13 நாள்ல இந்த அரசாங்கம் விழப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் இவங்க எல்லாருமே வெளியேறி. இப்ப எப்படி தெரியும்? இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த அசாத் அரசாங்கம்
இந்த ராணுவத்தை வந்து பணிக்க போறது இல்ல, சண்டைக்கு போக போறது இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் இவங்க எல்லாருமே வந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதே நேரத்துல மேற்கத்திய தரப்புக்கு இது தெரியல அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே டமாஸ்கஸ்குள்ள முழுமையா வந்து அசாத் வந்து வெளியேறிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சிரியால இருந்த எல்லா ஆயில் இந்த வெப்பன் டெப்போஸ் முழுக்க வந்து தாக்குதல் நடத்தி அழிச்சாங்க. ஒருவேளை இவங்க உள்ளுக்கு வர போறாங்க அப்படிங்கிறது, அதாவது இவங்க பிளான் பண்ணி அசாத்தை வந்து வெளியேற்றுறது தான் நோக்கம், அசாத் வந்து வெளியேறிடுவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதற்கு முன்னாடியே இந்த ஆயில் டெப்போ இந்த வெப்பன் டெப்போஸ் எல்லாத்தையும் முன்னாடியே தாக்குதல் நடத்தி இருக்க முடியும். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, இந்த தாக்குதல்ங்கிறது ஆரம்பிக்க போகுது, ஹெச்டிஎஸ் அங்கிருந்து உள்ளுக்கு வரப்போகுதுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர இந்த 13 நாள்ல வீழ்ச்சி அடையுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதே நேரத்துல ரஷ்யா ஈரான் இவங்க 2 பேர்த்துக்கும் இது எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியலையே தவிர 13 நாள்ல விழப்போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். சோ இப்ப இதுல அவங்க ஆரம்பிக்கிறது தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு, இவங்களுக்கு இது விழப்போறது தெரிஞ்சு. அப்போ விழப்போறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. ஏன் விட்டுட்டு போனாங்கங்கிற கேள்வி. இப்ப இதுல எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுத்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப விட்டுட்டு போனாங்கன்னா என்ன நோக்கத்துல விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து நம்மளால ஆன்சரே பண்ண முடியல. அப்ப எதுவும் சும்மா எதுவுமே இல்லாம எப்படி விட்டுட்டு போக முடியும்? போயிருக்காது வாய்ப்பு இல்லை. அப்ப பெரிய சிக்கலை உருவாக்குறது தான் வந்து அவங்களுடைய நோக்கம். அதாவது இவங்களை கொண்டுட்டு வந்து இதுல சிக்க வைக்கிறதுக்கான அந்த முயற்சியில அவங்கள கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. இப்ப அதனுடைய டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி தான் நடந்துட்டு. இப்ப அவங்க எல்லாம் சிக்கியிருக்காங்கிறது கிளியரா டெவலப்மெண்ட்ல நமக்கு தெரியுது. என்னன்னா துருக்கி என்ன பண்ணுதுன்னா குர்திஸ்தான் படைப்பிரிவுகளை அடிச்சு விரட்டணுங்கிறத நோக்கமா வச்சு வருது. குர்திஸ்தான் படைப்பிரிவுகளுக்கு ஆதரவு கொடுக்கிற 2 சக்திகள் யாராருன்னா அமெரிக்கா, இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன சொல்லுது, குர்திஸ்தானுக்கான தனி நாடை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேல் கேட்ஸ் வந்து அதான் சொல்றாரு. அமெரிக்கா அந்த ஆயில் ஃபீல்ட ஹோல்டு பண்ணும்னா துருக்கி, அதாவது குர்திஸ்தான் படைப்பிரிவுகள் அங்க இருக்கணும், அவங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த பகுதி வேணும்னு நினைக்கிறேன். இப்போ துருக்கிக்கும் அமெரிக்க இன்ட்ரெஸ்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ இவங்களுக்குள்ள வந்து இந்த கான்ஃபிளிக்ட் வந்து உருவாகுது. இப்போ சண்டை வந்து அங்க தீவிரமா நடக்க ஆரம்பிக்குது. குர்திஸ்தான் படைப்பிரிவுகளுக்கும் சிரியாவினுடைய ப்ராக்சி ஃபோர்ஸஸ்க்கும் சண்டை வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுல இவங்க 2 பேரும் வந்து மோதக்கூடிய நிலை உருவாகுது. அதே மாதிரி துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கான் ஃபிடான் ஹக்கான் ஃபிடான் வந்து நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சிரியாவினுடைய சோவர்னிட்டியை வந்து கீப் அப் பண்ணும், சிரியாவினுடைய சோவர்னிட்டியை வயலேட் பண்றவங்களை நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சிரியாவினுடைய சோவர்னிட்டியை யாரு வயலேட் பண்றான்னா 2 பிரிவுகள் வந்து வயலேட். ஒண்ணு இஸ்ரேல் வயலேட் பண்ணுது, இன்வைட் பண்ணுது. இன்னொன்னு குர்திஸ்தான் படைகள் வயலேட் பண்றாங்க. இவங்க 2 பேர்த்தையும் நாங்க வந்து உங்க உடனடியா வெளியேறணும், சோவர்னிட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் உருவாகக்கூடாது, சோவர்னிட்டி வந்து சிறிய மக்களுக்கானது அப்படின்னு சொல்லுது. சோ இப்ப இதுல எங்க முரண்பாடு இவங்க 2 பேருக்கு உருவாகுதுன்னா, சிரியா கூட சேர்ந்து, அதாவது துருக்கி கூட சேர்ந்து இந்த திட்டத்தை வடிவமைத்த இவங்களுக்கு துருக்கிக்கும் இவங்களுக்குமான பிரச்சனையா இந்த காலம் வந்து மாற ஆரம்பிச்சு. இப்போ இதுல ஹெச்டிஎஸ் கத்தாரினுடைய உதவியை வாங்கி நேற்று கத்தாரினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சந்திச்சு பேசி, அவங்களுடைய வேற ஏதோ ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், வந்து சந்திச்சு பேசி சிரிச்சு கொண்டாடி அவங்க வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி போயிருக்கிறாங்க. இப்போ கத்தார் என்ன சொல்லுதுன்னா, அந்த மக்களுக்கான அரசாங்கத்தை அவங்க உருவாக்குறதுக்கான முழுமையான உரிமை கொடுக்கணும், யாரும் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல யார் இன்டர்ஃபியர் பண்றா? அவங்க சொல்றதெல்லாம் வந்து யார சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கிறது துருக்கி, கத்தாரு, அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்றாங்க இந்த இந்த நாட்டினுடைய புது அரசாங்கத்துக்கிட்ட. ஸோ இதுல பல சிக்கல்கள் வந்து இவங்களுக்குள்ள வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்ப இதுல
சிரிய அரசாங்கத்தை தொடர்ந்து இயக்கணும்னா அவங்களுடைய ரிசோர்சஸ் திரும்ப வேணும். சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடை வந்து நீக்கப்படணும். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா சில கண்டிஷன்ஸ் சொல்லுது, அதெல்லாம் ஒத்துக்கிட்டா மட்டும் வந்து பொருளாதார தடைகள் நீக்கப்படும். அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, ரஷ்யாவினுடைய பேஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உனக்கு சாங்ஷன்ஸ் வந்து ரிலீஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ துருக்கி வந்து இதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு துருக்கி கிட்ட கிடையாது. துருக்கி கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது கொடுத்து இதை சரி பண்றதுக்கு. கிட்டத்தட்ட வந்து சிரியாவினுடைய பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும்னா $300 பில்லியன் வந்து தேவைப்படுங்கிறாங்க. இப்போ $300 பில்லியன் கொடுக்குற அளவுக்கு துருக்கி கிட்ட பணம் கிடையாது, ரஷ்யா கிட்டயும் பணம் கிடையாது, கத்தாருகிட்டையும் கிடையாது. அவளை கொடுத்து இந்த நாட்டை வந்து மீள் கட்டுமானம் பண்ற அளவுக்கு கத்தாருகிட்டையும் பணம் கிடையாது. இப்ப யாரு இதை வந்து மீள் கட்டுமானம் பண்றது? சாங்ஷன்ஸ் ரிலீஃப் ஆகலைன்னா எப்படி இந்த அரசாங்கம் வந்து இயங்கும்? இந்த அரசாங்கம் இன்னும் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரல அந்த நாட்டுல. அந்த நாட்டுல எதையும் எந்த பகுதியையும் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு அவங்க கொண்டு வரல. எல்லாமே இன்னைக்கு மாஃபியா கேங் மாதிரி அந்தந்த பகுதியினுடைய மலேசியா வந்து அந்தந்த பகுதியை வந்து ரூல் பண்ற நிலையில தான் இன்னைக்கு அந்த நாடு இருக்கு. ஸோ அதனால இது எல்லாமே கம்ப்ளீட் கேயாஸா மாறி கிடக்கு. இதுல எந்த திட்டமிடலும் கிடையாது. அவங்க இப்போ ஏற்கனவே அவங்க வந்து இதெல்லாம் வந்து என்விஷன் பண்ணி இதைதான் நம்ம நடத்த போறோங்கிற திட்டத்தோட அவங்க உள்ளுக்கு வந்திருந்தாங்கன்னா இதற்கான பிளான் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு இதெல்லாம் வேணும், உனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நீ சரி பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லி பேசி முடிச்சுட்டு தான் அந்த பிரச்சனையை வந்து அவங்க கையில எடுத்து உள்ளுக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு எந்த கேங் வந்து கேயோஸ்ல இருக்குன்னா அந்த கேங் கம்ப்ளீட்டா கேயோஸ்ல இருக்கு. மேற்கத்திய தரப்புங்கிறது துருக்கி, கத்தாரு எல்லாருமே வந்து பெரிய குழப்பத்துலதான் இருக்கிறாங்க, பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்டை செட்டில் பண்றதுக்கான சூழ்நிலையே இன்னைக்கு இல்ல. எல்லாமே மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப இந்த தரப்புங்கிறது, அதாவது ரஷ்யா ஈரான் தரப்புங்கிறது இதுல கம்ப்ளீட்டா வெளியேறிட்டாங்க. இவங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. ரஷ்யா வந்து நேரடியா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துது. துருக்கி எடகான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய பேஸை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுது. அதே நேரத்துல ஈரான் வந்து இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுடைய எம்பசியை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில நாங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். டமாஸ்கஸ்ல மீண்டும் வந்து எங்களுடைய எம்பசியை திறக்கிறதுக்கான நடவடிக்கையில நாங்க ஈடுபடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஈரானுடைய தொடர்பு துண்டிக்கணும், ரஷ்யாவினுடைய பேசஸ வந்து இங்க இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு திட்டமும் நிறைவேற்றுறதுக்கான வழி இல்லைங்கிறது தான் கிளியரா தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அதை ரெண்டையும் உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தா எந்தவித பிளானும் இல்லாம உள்ளுக்கு வந்தவங்க திறந்த வீட்டுல உள்ளுக்கு நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டாங்களே தவிர உள்ளுக்கு போய் என்ன பண்ணுங்கிற திட்டம் வந்து இவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கு இவங்க வரப்போறதுதான் தெரியலையே தவிர திறந்து விட்டுட்டு வெளியேறி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து எல்லா திட்டமும் வந்து பண்ணி தான் வந்து வெளியேறி இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது இவங்க ஒரு பெரிய டிராப்பை செட் பண்ணி தான் இவங்களை சிக்க வச்சிருக்காங்கிறது நம்மளால கிளியரா வந்து உணர முடியுது தோழர். ஸோ அப்போ வந்து ஆசாத் வந்து அவரு தப்பிச்சு ஓடல. எப்படி போயிருக்காரு அப்படின்னா, நான் போயிட்டு வர்றேன் அப்படி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு வரேன். கல்கூட்ட மாதிரி டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் தெரியுது. அவரு நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அவர் பயந்து போயிட்டாருன்னு. ஆனா இது விஷயம் வேற மாதிரி போக இருக்கேன். ஆமா, ஏகப்பட்ட சிக்கல் தோழர். இப்ப இதுல வந்து இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தோழர். இதுல என்னன்னா, ஹெஸ்புல்லா வந்து முதன்மை எதிரியா ஜுலானி வந்து சொல்றாரு. ஹெஸ்புல்லாவும் ஈரான் தான் என்னுடைய முதன்மை எதிரி. ஹெஸ்புல்லா என்ன சொல்லுதுன்னா, ஹெஸ்புல்லா ஹெச்டிஎஸ் கூட நாங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லுது. ஹெஸ்புல்லா அதாவது லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய டெலிகேஷன் வந்து அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த மிகாட்டி வந்து தன்னுடைய டெலிகேஷன் அனுப்புறோம், சிரியால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கான தன்னுடைய டெலிகேஷனை வந்து அனுப்புறாங்கிறாரு. ஏற்கனவே லெபனான்ல இருக்கிற ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து போய் நேத்து ஜுலானிய சந்திச்சு நேரடியா பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஹெஸ்புல்லா என்ன சொல்லுது, இவங்க எதிரின்னு சொல்றாங்க. ஹெஸ்புல்லா என்ன சொல்லுது, அவங்க கூட நாங்க டிப்ளமேட்டிக்கான உறவுகளை மெயின்டைன் சொல்றாங்க.
ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்த உடனே முந்தா நாத்து என்ன பண்ணியிருக்கிறாரு மிக்காட்டி, அதாவது லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் மிக்காட்டி ஏர்டகானை சந்திச்சு போய் இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. ஏர்டகான் என்ன சொல்றாரு, லெபனானுக்கு வந்து சிக்கல் வருது அப்படின்னா நாங்க எல்லா வகையான உதவியும் பண்ணுவோங்கிறாரு. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க இல்ல மிகாட்டி ஏர்டோகன் சொன்னா இன்னும் ஞாபகம், ட்ரூஸ் கம்யூனிட்டியோட தலைவர் வந்து இதுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பழம்பெரு அரசியல்வாதி, அவர் பேர் எனக்கு தெரியல. ஆமா, அவரு சொல்ற வார்த்தை வந்து மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை, டாப் 3 தலைப்பு செய்திகளை ஒண்ணா வந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு தடவை அதாவது லெபனான் செய்திகள்ல பார்க்கும்போது, லெபனான்ல இருந்து அந்த தோழர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் அனுப்பக்கூடிய செய்திகள்ல அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, ரொம்ப மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னு. சோ அப்போ நீங்க நம்ம நிறைய தடவை நம்ம ஆஃப்லைன்ல பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு தடவை, இது வந்து லெபனானுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் துருக்கிட்ட இருந்து வரும் மாதிரியான தோற்றம் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ராணுவத்தால சமாளிக்க முடியும்னா துருக்கியை வந்து உள்ள இறக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றம் இங்க இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதுக்கான வேலை கூட நடக்குமா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா மிகாட்டி போயிட்டு வந்த உடனே அவர் கூட இல்லாம நாட்டினுடைய மிக மூத்த தலைவர் ஒருத்தரை போய், அவரை ஒரு அரசியல்வாதியை போய் இவரை சந்திக்க வைக்கிறாங்க எர்டோகனை. சோ சம்திங் குக்கிங் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இல்ல நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் எடகான வந்து நம்ப வேண்டியது இல்ல. ஏடகான் வந்து எப்ப எந்த பிளேட்டை எந்த பக்கம் புரட்டி போடுவாருன்னு தெரியாது. ஏடகான் நம்ம எதுக்காக சொல்றோம்னா, ஏடகான் வந்து என்ன மாதிரியான கேம் எல்லாம் பிளே பண்றாருங்கிறதுக்காக தான் மெயினா நம்ம சொல்றோம் இத. இல்ல நான் 2 நாளைக்கு டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ட்ரம்ப் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ 2-3 வீடியோ கூட சொன்னீங்க, ட்ரம்ப வந்து குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக ஏர்டோகன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ட்ரம்ப் உண்மையிலே அப்படியே சொல்றான், ஹி இஸ் a brilliant man அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாப்ல ஏர்டோகனை பத்தி. எப்படி இருக்கு? உண்மைதான். இப்ப என்னன்னா ஏர்டகானுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப ஏன் வந்து மிகாட்டிய சந்திச்சு பேசுறாரு, அவருடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சிரியாவினுடைய சோவர்னிட்டிக்கு யாரும் குடைச்சல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இஸ்ரேலுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் நீ வந்து குர்திஸ்தானை வந்து விட்டு கொடுக்கலன்னா உனக்கு மிகப்பெரிய சிக்கலை நான் உருவாக்குவேன்னு சொல்றாரு. நெகோசியேஷன்ல குர்திஸ்தானை விட்டு கொடு. குர்திஸ்தான் படைப்பிரிவுகளா இருக்கிற எஸ்டிஎஃப் வந்து இந்த பகுதியில இருந்து அடிச்சு விரட்டுவேன், அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணுங்கிறத அவரு டிமாண்ட் பண்றாரு. அப்படி நீ கொடுக்க தவறுனா நான் லெபனானுக்கு உதவி பண்ணி உனக்கு எதிரான நிலைப்பாட்டை நான் எடுப்பேங்கிறாரு. சோ வேற ஒண்ணும் கிடையாது இதுல ஒன்னும். அவரு டீல் பேசுறாரு, அவரு மேற்கத்திய தரப்பு கிட்ட டீல் பேசுறாரு. அதே நேரத்துல ரஷ்யா கூட உறவை வச்சுக்கிட்டு ரஷ்யாவினோட பேஸ உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கையிலையும் ஏடகான் ஈடுபடுறாரு. என்னன்னா 2 பக்கமும் அந்த கேம் பிளே பண்றான். இப்ப இதுல எந்த அளவுக்கு முடியுமோ மேற்கத்திய தரப்ப தன்னுடைய நெகோசியேஷன்ல வீழ்த்துறது, தனக்கு வந்து பார்கெனிங் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறது, அதே நேரத்துல இவங்க கிட்டயும் வந்து இவங்களையும் வந்து ஊறுகா மாதிரி தொட்டுக்க வச்சுக்கிறது. இப்ப ரஷ்யாவையும் விட்டு கொடுக்க மாட்டாரு, மேற்கத்திய தரப்பையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன மனநிலையில இருக்கிறாருங்கிறது இது வரைக்கும் புரியல. அவர் மேற்கத்திய தரப்பு நோக்கி நகர்றாரா இல்ல மேற்கத்திய தரப்புக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாராங்கிறது இன்னைய வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் வந்து அன்போல்ட் ஆகி எப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வருதோ அப்பதான் தெரியும் அவர் என்ன நோக்கத்தினால செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது. அவருக்கு எக்ஸ்பான்சன் பண்ணுங்கிற நோக்கம் இருக்கு, அந்த ஒட்டமான் எம்பையரை வந்து மீள் உருவாக்கம் பண்ணுங்கிற நோக்கம் ஏடகானுக்கு இருக்கு, எம்ஐடிக்கு இருக்கு. எம்ஐடிங்கிறது துருக்கியினுடைய உளவு பிரிவு. அது அந்த ஒட்டமான் எம்பையரினுடைய ஒரு ஐடியாலஜில இருந்து தான் அந்த அமைப்பு வந்து இயங்குது, டீப் ஸ்டேட் இயங்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்ல போனா ஜெருசலம் வரைக்குமே வந்து ஒட்டமான் எம்பையரா தான் இருந்தது, ஜெருசலம் வரைக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஸோ ஜெருசலேம் வரணும்னா இஸ்ரேலை எடுத்து தான் சண்டை போட்டு வந்தா. ஆனா பாலஸ்தீனத்துக்கு எதிரான அந்த இனப்படுகொலை போற நிறுத்துறதுக்கு ஏடகான் ஒரு திரும்ப கூட கிள்ளி போடல. இது என்ன மாதிரியான நிலைப்பாடு, என்ன மாதிரி அவங்க இயங்குறாங்க, என்னென்ன கேம் எல்லாம் வந்து அவங்க பிளே பண்றாங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. நான் அதான் சொன்னேன், உள்ளுக்கு வந்தவங்களுக்கு, திட்டம் போட்டு உள்ளுக்கு வந்தவங்களுக்கு உள்ளுக்கு போய் என்ன பண்ணணுங்கிறது தெரியாம தான் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்களே தவிர அவங்க ப்ரீ பிளான்டா வரல. அதுல இருந்தே தெரியுது
இது பெரிய கோட்டை. கோட்டையில நம்ம உள்ளுக்கு போகணும்னா பெரிய சண்டையை நடத்தி தான் உள்ளுக்கு போகணும்னு சொல்லி அவங்க அங்கிருந்து பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஆனா கோட்டை உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே கோட்டையில யாருமே கிடையாது, உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால இங்க உள்ளுக்கு என்ன வச்சிருக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியல. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து கடைசியா நான் ஒரு தகவல் சொல்லிடுறேன். ஏன்னா இது இது குழப்பமான தகவலா கூட இருக்கலாம், இல்ல அடுத்த டாபிக் கூட இழுத்து போலாம். ஜெர்மன்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஜெர்மன் அரசு தரப்புல இருந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. எஸ்டிஎஃப், அந்த குர்திஸ் படைகள் வந்து ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு ராணுவத்துல சேர்ந்துடணும், சிரிய ராணுவத்துல சேர்ந்துடணும், உங்களை நீங்களாம் வந்து சிரிய ராணுவத்துல சேர்த்துக்கங்க அப்படின்னு ஜெர்மனி சொல்லுது. இது ஒண்ணுமே புரியல. ஆளாளுக்கு மேற்க உட்காந்துக்கிட்டு வர்ற போறவெல்லாம் கதை சொல்றான்ற மாதிரி, தடியெடுத்தவளும் தண்டாக்காரன்ற மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. சரியா என்ன வரணும்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து இதுல என்ன என்னன்னா, நடக்குதுன்னு. இன்னும் நம்ம தோழர்களுக்கு பல தோழர்களுக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம மத்த மத ரீதியா வந்து பிரச்சனைகளை அணுகிறவங்க இருக்காங்க தோழர்கள். ம் இப்ப மத ரீதியா அணுகும்போது பாலஸ்தீனியர்கள் இஸ்லாமியர்கள்ங்கிற பின்னணியில பாக்குறோம். இப்ப மற்ற நாடுகள் வந்து இஸ்லாமிய நாடுகள்ங்கிற பின்னணியில பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா குர்திஸ்தான் மக்களும் வந்து சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்கள் தான், அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். ஆனா ம் குர்திஸ்தான் பாத்தீங்கன்னாக்க ஏதோ வேற ஆளுங்க மாதிரியே வந்து நம்ம ஆளுங்க பாக்குறத நம்மளால பார்க்க முடியும். சோ அவங்களும் இஸ்லாமியர்கள் தான், அவங்களும் சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்கள் தான். மொழி மட்டும்தான் வேற பேசுறாங்க. உருது மொழி பேசுறாங்க, அரபி பேசல அவங்க. இப்போ அதே மாதிரி ஈரான் வந்து பர்சிய மொழி பேசுது, அது வந்து அரபி பேசல. சோ இப்ப இந்த வேறுபாடு தான், மொழி ரீதியான வேறுபாடு இருக்கு. அதனால பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, குர்து குர்து மக்களும் இஸ்லாமியர்கள் தான், அவங்களும் சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர்கள் தான். சோ இதனால இது பாத்தீங்கன்னாக்க குர்திஸ்தான்னா ஏதோ வேறு ஒரு இனம் மாதிரியே வந்து பாக்குறதுன்னு நம்மளால பார்க்க முடியும். எல்லா இடங்கள்லயும் அந்த இது வந்து இருக்கு. அதனால குர்திஸ்தான்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற ஒரு இனம். அது எதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரியான அந்த அந்த பொதுவான மனநிலைங்கிறது தவறான மனநிலை. அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். இது ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். ஓகே ஓகே தோழர். இல்ல இதுல மேபி இது எங்க வந்திருக்கலாம்னா, அவங்களுடைய அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவுல இருந்து கூட இந்த இது வந்திருக்கலாம். அந்த பிரிச்சு பாக்குற ஒரு பல மனநிலை பல வந்திருக்கலாம். இப்ப நீங்க எல்லா கொலாபரேட்டர்ஸ், இப்ப நீங்க இப்ப ம் இஸ்லாமிய பிரிவுல வந்து எத்தனையோ கொலாபரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ கிங் அப்துல்லா, ம் ஆஹ் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு ஆமா, எமிரேட்ஸ், கத்தாரு, பஹ்ரைன், இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே. எல்லாருமே கொலாபரேட்டரா தானே இருக்காங்க. கரெக்ட். மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கு. குர்திஸ்தான்ங்கிறது குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கு. அதுல பல முரண்பாடுகள் இருக்கு. உண்மையாவே வந்து அவங்க குர்திஸ்தான் பகுதிக்காக போராடுறாங்களா, அவங்க வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவோட ஆக்குபேஷன்ல ஈடுபடுறாங்களா? இன்னும் சொல்ல போனா எஸ்டிஎஃப்க்கு அமெரிக்கா கிட்ட மட்டும் தொடர்பு கிடையாது, ரஷ்யா கூடயும் தொடர்பு இருக்கு. ம் ரஷ்யாவினுடைய சப்போர்ட்டும் வந்து எஸ்டிஎஃப்க்கு இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு வேளை கைவிட்டுச்சுன்னா, இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை இன்னொரு சிக்கல் இருக்கு. அமெரிக்கா குர்திஸ்தான் படைப்பிரிவுகளான எஸ்டிஎஃப் கைவிட்டுச்சுன்னா ரஷ்யாவோட உதவியை நாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது பயங்கரமான ரியல் பாலிட்டி நடக்குது தோழருங்க. இங்க என்னன்னா, நீங்க எதையுமே வந்து நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்கவே முடியாது. இங்க ஆக்சுவலா எல்லா வந்து சிக்கல். ஆக்சுவலா வந்து பாலஸ்தீன்ல கூட இந்த நமக்கு ஏ டு Z, அதாவது நீங்க சொல்ற மாதிரி பிளாக் அண்ட் தெரிஞ்சிருச்சு. பாலஸ்தீன்ல ஒண்ணு நீ இந்த பக்கம் இல்ல, இல்ல நீ அந்த பக்கம் இல்ல அப்படின்னு பிளாக் அண்ட் தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி குர்திஸ்தான் வந்து பெரிய இடியாப்ப சிக்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள யார் எப்படி விளையாட போறாங்கன்றதை பார்த்து தான் நம்ம வந்து அடுத்த ஒரு அரசியல் மட்டத்தை நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது ஒரு பெரிய சிக்கல். இப்ப என்ன, ஏன்னா அவங்க அடுத்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள போறாங்க. இப்போ துருக்கி வந்து கண்டிப்பா அவங்கள வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட போகுது. அது வந்து இனப்படுகொலை போராதான் தான் வந்து போகும். எத்தனிக் கிளென்சிங் பண்ணுங்கிறத நோக்கமா வச்சுதான் போகுது. அப்படி போச்சுன்னா அமெரிக்கா குர்திஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குமா? ஏன்னா ஆயில் இருக்கு, ஆயிலுக்காக குர்திஸ்தான் படைகளுக்கு ஆதரவு கொடுக்குமா? இல்ல காட்டி கொடுத்துட்டு துருக்கியோடைய பவருக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க? ஏன்னா இன்னைக்கு இந்த குளோபல் பவர் ஷிஃப்ட் நடக்குது இல்ல, பிரிக்ஸ் அமைப்பு, ஹம், அதாவது கிழக்கிந்திய நாடுகள் எல்லாரும் வந்து கிழக்கத்திய நாடுகள் எல்லாரும் வந்து ஒன்று கூடுறதை தடுக்கிறதுக்கான போராதான் இன்னைக்கு எல்லா போரும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல துருக்கிங்கிறது ஒரு
பைவட் பவர், மிக முக்கியமான பவர். ஸோ அதனால துருக்கியை வந்து ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுக்கான முயற்சிங்கிறது இன்னைக்கு. அதனாலதான் துருக்கியோடனுடைய ஜியோ பொலிட்டிக்கல் அரேனால துருக்கியினுடைய மவுஸ் அதிகமா இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அதனாலதான் ஏர்டகான் வந்து இந்த மாதிரியான எல்லா விதமான கேமும் வந்து பிளே பண்ண முடியுது. ஏன்னா அவருக்கு லெவரேஜ் அதிகமா இருக்கு, அவருக்கு பார்கெனிங் பவர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இவங்களும் துருக்கியை விட்டு கொடுக்குற நிலையில இல்ல, மேற்கத்திய தரப்பும் துருக்கியை விட்டு கொடுக்குற நிலையில இல்ல. ஏன்னா இந்த ப்ராடர் பிக்சர்ல குளோபல் காம்படிஷன் நடக்கிறதுல துருக்கிங்கிறது ஒரு மைய சக்தியா இருக்கு, மிகப்பெரிய இராணுவம் மைய சக்தியா இருக்கு. ஸோ அதனாலதான் ஏர்டகானால கேம் வந்து பிளே பண்ண முடியுது, எல்லா பக்கமும் கேம் பிளே பண்ண முடியுது. இப்போ இதுல மேற்கத்திய தரப்பு குர்திஸ்தான் அந்த ஆயில் ரிசோர்ஸ் அதை மட்டுமே கருத்துல வச்சாங்கன்னா ப்ராடர் பிக்சர்ல குளோபல் காம்படிஷன்ல துருக்கியை வந்து இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே நேரத்துல துருக்கியை வந்து ஆதரிக்கணுங்கிறதுக்காக போனாங்கன்னா அவங்களுடைய ஆயிலை வந்து இழக்க வேண்டியிருக்கும். ஆயில் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு வந்து குர்திஸ்தான் வந்து இருக்கிறது நல்லதுன்னு இஸ்ரேல் நடக்குது, இஸ்ரேலுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான நிலைங்கிறது அமெரிக்காவினுடைய அதாவது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு நிலையா துருக்கியை மையப்படுத்தி போகும். ஸோ இப்படி இந்த ரெண்டு காம்படிஷனுக்குள்ள, அதனாலதான் இன்ற வரைக்கும் இந்த இவ்வளவு பிரச்சனையில துருக்கி தான் வந்து முக்கிய புள்ளின்னு சொல்றோம் நம்ம. அவன் தான் மிகப்பெரிய துரோகின்னு நம்ம சொல்றோம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் பேசும்போது இதுல மூன்று பவர்களை பத்தி பேசுறாரு. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடுன்னு சொல்றாரு. பேரை சொல்லல, எந்த நாடுன்னு சொல்லல. இதுல ரெண்டு அண்டை நாடு, ஒன்னு கத்தாரு, இன்னொன்னு துருக்கி. துருக்கிய சொன்னாரா கத்தாரா சொன்னாரா இந்த கேள்விங்கிறது இருக்கு. ஏன்னா அதைத்தான் ஒரு பூடகமா சொல்றாரு. இது வரைக்கும் ஈரான் வந்து துருக்கியை கண்டம் பண்ணல இந்த நடவடிக்கைக்காக, ரஷ்யாவும் கண்டம் பண்ணல. ரஷ்யாவும் ஈரானும் அவங்க கூட பேச்சுவார்த்தையில இன்றைய வரைக்கும் ஈடுபடுறாங்க. அவங்க மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி தான் இவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வெளியேற்றி இருக்காங்க, படை பிரிவுகள் எல்லாம் வெளியேற்றி இருக்காங்க. ஸோ அப்ப அதனால இதுல இவங்களும் துருக்கி விட்டு தங்களை விட்டு வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில இவங்க இதுவரைக்கும் ஈடுபடல. இவங்களும் அவங்கள புடிச்சு வைக்கிறதுக்கான முயற்சியில தான் இவங்களும் ஈடுபடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த குளோபல் காம்படிஷன்ல, ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன்ல துருக்கிங்கிறது முழுமையான லெவரேஜ் கையில வச்சிருக்கு. அவங்களுக்கு பார்கெனிங் பவர் அதிகமா இருக்கிறதுனால அவன் எல்லா வேலையும் பண்றான். அதனாலதான் அவனால எல்லா வேலையும் பண்ண முடியும். ஓகே ஓகே தோழர், புரியுது. பார்க்கலாம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.